أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخ ومرشد அருமைக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சன்மார்க்கத்தை நமக்காக வழங்குகிற பொழுது லக்கத் ஜிஅ்துக்கும் பைலாஅ நகியா வலவ் கான மூஸா ஹய்யன் லமா வசிஅஹு இல்லா இத்திபாஇ. நான் உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிற இந்த சன்மார்க்கம் தெளிவானது, தூய்மையானது. ஒருவேளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய இந்த காலத்தில் வாழுவார்கள் என்று வைத்துக் கொண்டால் அவர்களும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வதற்கு முன்பு ஒரு சிறிய நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. சஹாபிகள் சிலர் அமர்ந்திருந்த அந்த அவையில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் தௌராத்தை குறித்தும் கூறிய ஒரு சில கருத்துக்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சினமுற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அப்படி சினமுற வேண்டிய அவசியம் ஏற்பட்ட பொழுதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் குறிக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய இந்த காலத்தில் வாழுவார்கள் என்று வைத்துக் கொண்டால் அவர்களும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர தனக்கென்று ஒரு வழி இருக்கிறது என்று, தனக்கென்று ஒரு ஷரியத் இருக்கிறது என்று, தனக்கென்று ஒரு வேதம் இருக்கிறது என்று தனது தனித்துவத்தை பற்றி சொல்லும் உரிமை அந்த இஸ்லாத்தின் பெயரால் அவர்களுக்கு இல்லை என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமாக அன்று பதிவு செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சன்மார்க்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் தெரிவிக்காமல் விட்டு செல்லவில்லை. ஒரு சன்மார்க்கம் என்கிற பொழுது இந்த சன்மார்க்கத்தில் கொள்கை கோட்பாடுகள் என்று இருக்கின்றன, சட்டதிட்டங்கள் என்று இருக்கின்றன, நடைமுறைகள் என்று இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கை கோட்பாடுகளையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள், சட்டதிட்டங்களையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள், நடைமுறைகளையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் தெளிவுபடுத்திய கொள்கை கோட்பாடுகளில் அழுத்தமான தடம் பதித்த பெருமை, முதல் பெருமை, முழுமையான பெருமை சஹாபா பெருமக்களுக்கு உண்டு. அவர்கள் தெளிவுபடுத்திய சட்டதிட்டங்களை முழுமையாக ஏற்று செயல்படுத்தி அதை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்த பெருமை, சிறப்பு, அதுவும் முதற்கண் சஹாபிகளுக்கே உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்திய வாழ்க்கை நெறிகளை தங்கள் வாழ்க்கையாக அமைத்து கொண்டு வாழ்ந்த நிலையிலும் முதன்மை சிறப்பு சஹாபிகளுக்கே உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த சன்மார்க்கத்தை வடிவமைத்த பெருமையில், அதனுடைய பங்களிப்பில் சஹாபிகளுடைய பங்களிப்பை, சஹாபிகளுடைய பணியை, அவர்கள் நடைந்த முறையை யாரும் எந்த வகையிலும் ஒரு அணுப்புறமான பிழையை யாரும் காண முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சன்மார்க்கத்தில் தனது நிலையை பற்றி சொல்லுகிற பொழுது, நான் இந்த சன்மார்க்கத்தில் நான் ஒரு தெளிவான வழியில் இருக்கிறேன். குன்து அலா பசீரத்தின், நான் ஒரு தெளிவான வழியில் இருக்கிறேன். நான் மாத்திரமல்ல, அன வமனித்தபஅனி, என்னை யார் யார் இயல்பாக சரியாக முறையாக இஹ்லாஸாக பின்பற்றுகிறார்களோ அப்படி பின்பற்றுகிற அவர்களும் ஒரு தெளிவான வழியில் இருக்கிறோம் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்து, அவர்கள் பதிவு செய்த அந்த செய்தி குர்ஆன் ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆயத்தாக விளிர்ந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அத்தனை பரிசுத்தத்தோடு பின்பற்றிய சஹாபிகள் கொள்கை கோட்பாடுகளில், வழிபாட்டு முறையின் சட்டதிட்டங்களில், நடைமுறைகளில் அவர்களை பின்பற்றிய சஹாபிகள் அதில் எத்தகைய அழுத்தமான மனநிலைமையை பெற்றிருந்தார்கள் என்பதற்கு ஒரு செய்தி புகாரியில் பதியப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பொழுது வழக்கம் போல் ஜமாஅத் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சஹாபிகளில் ஒருவர் இயல்பான ஒரு காரணத்தை முன்னிட்டு சற்று தாமதமாக ஜமாஅத்திற்கு வருகிறார். ஜமாஅத்திற்கு வருகிறவர் பொதுவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகா, நீங்கள் தொழுகைக்கு வருகிற பொழுது எப்படி வர வேண்டும் என்று ஒரு விதியை, ஒரு முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தொழுகைக்கு வருபவர்கள் நிதானமாக வர வேண்டும் என்பது பெருமானாருடைய அறிவிப்பு. நிதானமாக வர வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அடக்கத்தோடு வர வேண்டும் என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவுரை. அவசரமாக வர வேண்டாம், விறுவிறுப்பு என்று வேகம் காட்டி வர வேண்டாம். தொழுகை என்பது அவசரமாக நடக்க வேண்டிய காரியம் அல்ல, அது வேகமாக நடத்த வேண்டிய காரியமும் அல்ல. மாறாக அது நிதானமாக, ஆத்மார்த்தமாக, அமைதியாக நடக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு வழிபாடு. எனவே அதை நடத்த வருகிற பொழுதும் அதே நிதானத்தோடு வர வேண்டும், அதே ஒழுக்கத்தோடு வர வேண்டும், அதே அடக்கத்தோடு வர வேண்டும் என்று அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார், தொழுகைக்கு வர வேண்டியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அடக்கத்தையும் அமைதியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்துகிறார்கள். ஒருவேளை நீங்கள் தாமதமாக வந்தால் ஒரு இமாமை எத்தனை ரக்காத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த ரக்காத்தை இமாமோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இமாமோடு சேர முடியாமல் விடுபட்டு போய் விடுகிற ரக்காத்துக்களை அவர் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து தொழுது கொள்ளுங்கள். எப்பொழுதாவது இப்பொழுது நடக்கிற பொழுது, தவிர்க்க முடியாத பொழுது அதில் பிழை இல்லை, குற்றமில்லை. நீங்கள் எந்த ரக்காத்தும் தொழுகையில் உங்களுக்கு விடுபட்டு போய்விடக் கூடாது என்று கருதினால் முன்னரே வந்து காத்து கொண்டிருங்கள். நீங்கள் தொழுகைக்காக ஜமாத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஜமாஅத்தில் இருப்பதாகத்தான் பொருள். அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஒரு நிபந்தனை, தொழுகைக்கு எப்படி ஒது தேவையோ அதுபோல் தொழுகையை எதிர்பார்த்து ஜமாத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவருக்கும் ஒது தேவை. அவர் ஒதுவுடன் காத்து கொண்டிருந்தால் தான் தொழுகையில் அவர் இருப்பதாக பொருள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். எனவே அப்படி அறிவித்து அப்படி நடக்க வேண்டிய ஜமாஅத்தில் தற்செயலாக தாமதமாக வர வேண்டிய காலச்சூழலில் ஒரு சஹாபி தாமதமாக வருகிறார்.